விஜய் வந்து இங்கே பிரசாரம் வேணை வச்சு நிற்க கை காட்ட போகிறாரா? ப்ரொடியூசர் இன்னொன்று எடுக்கணும், அவன் இன்னொரு ஆளை வச்சு எடுக்கணும், அடுத்த கட்டத்தை அவன் போனான். இல்லைன்னா ஒரு படத்தோட அவன் பேக்கா போயிடுவான், படம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போது எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, முறைப்படி பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டேன், பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பொண்ணு பேரை போட்டால் பூவை உனக்கு ரிலீஸ் பண்ணி ரீலீஸு இந்த சொல்லாமல் அது இப்போ புல்லாவான். அவர் ஆங்கராக முன்னேறி வந்தவர், அவருக்கு இன்னும் நிறையா கற்றுக்கணும். சுத்தமாக பிடிக்கல, படம் வேஸ்ட்டு. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், படம் தள்ளி போகிறதுனால தோல்வியே கிடையாது, தள்ளி வைக்கிறது நல்ல விஷயம் தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், 2.25 மணி நேரம் படம், 5 வருஷம் ஓட்டு. எப்பவுமே சென்ட்ரல் போர்டு சர்டிஃபிகேட்டை ஒரு தேட்டரிலும் வைக்கணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஒரு 3.25 மணி நேரம் படத்தை எடுத்துக்கிட்டு ஏமாத்திட்டான் ப்ரொடியூசர் படம் நடித்து ஏமாத்திட்டாரா? நீ நடித்த அது விஜய்க்குன்னு இல்லை, அஜித்துக்கு தான், ரஜினிக்கு தான், கமலுக்கு தான். துண்டு போடுறது தூக்கு போட்டு சாவுறது தயாரிப்பாளர். ஜனநாயகம் கிடைக்கலன்னு சொல்லாதுங்க, படமே வந்து சென்சாரில் இருக்குது, மறுபரிசீலனை போகுது. புரியுதா சொல்கிறது? ஒத்திக்கு பராசக்தி அது பொங்கல் வரைக்கும் பேக்கப் சொல்லிட்டாங்க, திரும்பவும் போயிட்டாங்க. இல்லை சில இல்லை திரும்ப தீர்ப்பு கொடுத்தாங்க, கொடுத்துட்டாங்க. ஏங்க யார் படம் எத்தலைன்னாங்க சென்சாரை மீறி இங்கே உள்ளே போக முடியாதுங்க. அது எவ்வளோ பேர் கொம்பனாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ பேர் டைரக்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் ப்ரொடியூசர் சரி, நடிகருக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. இது சென்சார்ன்றது அவங்க நடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. யார் படம் இருந்தாங்க, எம்ஜிஆர் படம் கூட இருக்கட்டுங்க, சென்சார்னு ஒன்று ஒரு ரூல்ஸ் இருக்குதுங்க, அந்த ரூல்ஸ் மீறி எதுவும் போக முடியாது. இன்றைக்கி படமே வந்து 3.25 மணி நேரம் படம் எடுக்கிறீங்க நீங்கள், 2.25 மணி நேரம் ஸ்டோரி தெரிய வந்து 3.25 மணி நேரம் படத்தை தேவையில்லாத காட்சி வச்சா கண்டிப்பாக சென்சார் இதெல்லாம் எடுந்தால் சொல்லி சட்டத்தில் இடம் இருக்குது. இன்றைக்கி நேற்று கிடையாது, அந்த காலத்துலேருந்து இருக்குது. எம்ஜிஆர் பியூ சின்னப்பா காலத்துலேருந்து, பாகவதர் காலத்துலேருந்து, எம்ஜிஆர் காலத்துலேருந்து, சிவாஜி காலத்துலேருந்து, கமல் காலத்துலேருந்து, ரஜினி காலத்துலேருந்து எல்லா காலகட்டத்தில் சென்சாரை மீறி இருக்குது. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், படம் தள்ளி போகிறதுனால தோல்வியே கிடையாது, தள்ளி வைக்கிறது நல்ல விஷயம் தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், இப்போது எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, முறைப்படி பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டேன், பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பொண்ணு பேரை போட்டால் என் பேரும் போட்டேன், பத்திரிக்கைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், மோளக்காரருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், சாப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். பொண்ணு ஓடி போச்சுன்னா, தாலி கட்டுறது பொண்ணு ஓடி போச்சுன்னா நஷ்டம் யாருக்கு? மாப்பிள்ளைக்கு தானே. அப்போது ப்ரொடியூசருக்கு தான் நஷ்டம். ஒரு திரைப்படத்தை எடுக்கிறது ப்ரொடியூசருக்கு தான் நஷ்டமாக கண்டி விஜய்க்கோ சிவகார்த்திகனுக்கோ நஷ்டம் கிடையாதுப்பா. இது முதல்ல தெரிஞ்சுக்க. ரொம்ப பேர் தப்பாக நினைக்கிறீங்க. நான் சினிமாவை நேசிக்கிறேன், நான் அதுதான் சொல்கிறேன். நீ நஷ்டப்பட்ட, துண்டு போடுறது தூக்கு போட்டு சாவுறது தயாரிப்பாளர் இல்லைன்னு சொல்லு. என்னோட அனுபவத்தில் மணிரத்னம் ஒரு டைரக்டர், அவரோட அண்ணன் யார்? ஜிவி. எதனால் செத்தார்? ப்ரொடியூசர் லாஸ் ஆகிடுச்சு, அவர் நினச்சா காப்பாற்றிருக்க முடியாதா, கடன் அடிக்க முடியாது, அவரையா சூசைட் பண்ணிக்கினாரு. இதுக்கு சொல்லுப்பா. அப்போ இவர் எத்தார ப்ரொடியூசர் தூக்கு போட்டு செத்துருவாரா? போட்டது அக்ரிமெண்ட்டில் கேன்சல் ஆகும், அட்வான்ஸ் கொடுத்து திரும்பி வராது. சத்திரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தா திரும்பி கொடுத்துருவானா? சொன்ன தேதியில் நான் புக் பண்ணிட்டேன், நீ வரலன்னு நான் நட பண்ணுறது. அந்த தேதியில் நிறைய பேர் கேட்டாங்களே, நான் அங்கே கொடுத்துட்டு போனேன் சத்திரத்தை, நீ திடீர்னு பொண்ணு ஓடி போச்சு, நீ திருப்பி காசை கேட்குற, கொடுப்பாங்களா? அப்போ ரசிகர் டிக்கெட் எடுத்தது, போஸ்டர் ஒட்டுனது நஷ்டம் தானே, பப்ளிசிட்டி பண்ணது சார். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எந்த தயாரிப்பாளர் இருந்தாலும் சரி, எந்த டைரக்டரில் முதல்ல படம் எடுத்திங்கன்னா யூஸ் ஆண்ட்ராய்டு எடுத்து வாங்கி கையில் வச்சிங்கன்னு ஃப்ரேம் போட்டு தேட்டர் ரைட்ஸு முதல்ல வாங்குங்க. அந்த சென்ட்ரல் போர்டு சர்டிஃபிகேட்டை ஒரு தேட்டர்லேயும் ஒட்டுங்க. இத்தனை நிமிஷம், இத்தனை நிமிடம், இத்தனை ரிஜிஸ்டர்ஸ் கையெத்தனை எந்த தேட்டரில் அவர் இருக்குதா? நான் கேள்வி கேட்குறேன் மீடியாவை, இதே மீடியாவை நான் பதிவு பண்ணுறேன். எப்பவுமே சென்ட்ரல் போர்டு சர்டிஃபிகேட்டை ஒரு தேட்டரிலும் வைக்கணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஒரு 3.25 மணி நேரம் படத்தை எடுத்துக்கிட்டு 2.25 மணி நேரம் படம் முடிக்கிறது நீங்கள் இஷ்டத்துக்கு மாணவரையத்தான் தேவையில்லாத காட்சியெல்லாம் சொருவிட்டு எடுக்க தான் சொல்லுவாங்க. இது சொல்லுவாங்க, தேவையில்லாத ஆணையெல்லாம் புடுங்கு, தேவையில்லாத ஆணையெல்லாம் வெய். இது தாங்க சென்சாருடைய வேலை. சென்சாரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் எல்லா திரைப்படத்திலும். அது விஜய்க்குன்னு இல்லை, அஜித்துக்கு தான், ரஜினிக்கு தான், கமலுக்கு தான், எல்லாருக்கும் பொருந்தும்.
அந்த காலத்துலேருந்து சென்சார் இருக்குது. புதுசாக இனிமேல் இப்போ தான் சென்சார் போர்டு இன்னும் ஆரம்பித்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக ஜனங்களுக்கு எப்படி இந்த படம் ரீச் பண்ணணும், எதெல்லாம் எடுக்கணும்னு சென்சார் போர்டுக்கு தெரியும். அது ஒரு கமிட்டி இருக்குது. ரசிகராக இருந்தால் என்ன மாதிரி பார்க்க சொல்லுங்கள்? ரசிகராக என்ன மாதிரி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? ரசிகராக இருந்தால் எப்படி பார்க்கணும்? ஒரு நல்ல படமாக மக்களுக்கு கொடுக்குறதா சென்சார் போர்டு விரும்புவாங்க. அது எல்லா யாராக இருந்தாலும் சரி. அதில் ஏமாற்றம் வருதுல்ல, ரிலீஸ் ஆகல, ஏமாத்திட்டான்னு ப்ரொடியூசர் படம் நடித்து ஏமாத்திட்டாரா? நீ நடித்த குவாலிட்டிஷன் பிரகாரம் நான் பணம் கொடுத்துட்டேன், நீ நடித்து முடிச்சுட்டு போயிட்ட. அது சிவகார்த்திகேயன் இருந்தாருன்னா விஜய் இருந்தானே, உங்கள் வேலை முடிஞ்சிச்சா? அடுத்த கட்டத்துக்கு யார் அது ரிஸ்க் எடுக்கணும்? தயாரிப்பாளர் போட்டதை எடுக்கணும். அடுத்தது யார் ரிஸ்க்கு கையில் எடுக்கணும்? நம்ம ஒரு படம் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு எடுக்கணும், நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் வரும். ஏன் இந்த படம் வெற்றி படமான நாளைக்கு கார் வாங்க மாட்டாரா? வினோத் கார் வாங்க மாட்டாரா விஜய்கிட்ட? நல்ல படம் கொடுத்தப்பா, கடைசி படம் கொடுத்து கார் வாங்க மாட்டா. அப்போது படமும் நல்லா வரணும், ப்ரொடியூசர் போட்ட காசும் வரணும். நான் சொல்லுவேன், தேட்டரோட அக்ரிமெண்ட்டும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். இப்போ ரோகிணி, கமலா இதுமாரிலாம் போடுறாங்கன்னா அவங்க போட்ட முதல் எடுக்கணும்னா மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குதுல்ல. நான் சொல்கிறது புரியுதா? சவுக்கு சங்கர் தெரியுங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ கரூரில் நடந்த மாதிரியே இஷ்யூ நடக்க போகுது, அதனால் ஜனநாயகம் தள்ளி வரதே நல்லது தான், தனியாக வந்தாலும் நல்லது தான், இவங்க கூட வந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நீ சொல்கிறத பார்த்தா விஜய் இங்கே பிரசாரம் வேணை வச்சு கை காட்ட போகிறாரா? இங்கே நிற்க போகிறாரா? ரோகிணி தேட்டருக்கு வர போகிறாரா? ப்ரொமோஷன் பண்ண போகிறாரா? அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்? அது மீட்டிங், அது அங்கே 4 பேர் விஜய் பார்க்க வருவாங்க. இது படம் இல்லை, படமும் அந்த மாதிரி தள்ளி போயிட்டா தனியாக வந்துட்டு பிரச்சனை இல்லை, கூட்டம் இல்லாமல் நான் நல்லா நிம்மதியாக பார்த்துட்டு போகலாம் ரசிக்கிறேங்கிறாரு. ஏப்பா, நடிகர் ரோட்டில் போனாவே கூட்டம் தான் வரும், புரியுதா? நடிகர் படம் ரிலீஸ் ஆனால் கூட்டம் தான் வரும். கூட்டன்றது சாதாரண விஷயமே கிடையாது. சாவுக்கு ஒரு கூட்டம் போகுது, கல்யாணத்துக்கு ஒரு கூட்டம் போகுது, மீட்டிங்குக்கு ஒரு கூட்டம் போகுது, தேட்டருக்கு ஒரு கூட்டம் வருது, கோயிலுக்கு ஒரு கூட்டம் போகுது. இதெல்லாம் கூட்டம் தானே? என்னப்பா தம்பி? கண்டிப்பாண்ணே, இதெல்லாம் கூட்டம் தானே? அதனால் அவர் சொல்கிற கருத்து அவரோட தனிப்பட்ட கருத்து அவராக சொல்கிறார் சவுக்கு சார். அவரோட தனிப்பட்ட என்னோட கருத்து கூட்டன்றது எல்லாத்துலையும் விடு. ரயில்வே ஸ்டேஷனில் கூட தான் கூட்டம். இப்போ சீசன் வருது, சென்ட்ரலில் கூட்டம் வராதா? காலியாகவே இருக்குமா? சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, ஒரு 2.25 மணி நேரம் ஒரு நல்ல படமாக பார்க்கணுன்னு என்ன ரசிகரை விட்டுருக்க. இப்போ ரசிகர் இல்லாத பார்க்க மாட்டாங்களா? அஜித் ரசிகர் பார்க்க மாட்டாங்களா? சிம்பு ரசிகர் பார்க்க மாட்டாங்களா? படம்ன்றது எல்லாரும் பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்கிறேன், சினிமா நடிகராக ஒத்துழைப்பாங்க. இப்போ ஜெயம் ரவி கூட எடுத்துங்க, சிவகார்த்திகேயன் படத்தில் நடிச்சுக்கிறாரு, வில்லனாக நடிச்சுக்கிறாரு. அவர் ஒரு அறிக்கை விட்டுக்கிறார் தெரியுமா? விஜய்க்கு இதுவாக தான் பேசிக்கிறாரு. பாரு, தந்தி பேப்பரில் எடுத்து பாரு. அப்படின்னா அவர் என்ன விஜய் ரசிக்கிறா? படத்தை நேசிக்கிறாரு, விஜய் நேசிக்கிறாரு. கட்சின்றது வேறு, படம்ன்றது வேறு. ஒரு விஷயம் சொல்கிறேன், 2.25 மணி நேரம் படம், 5 வருஷம் ஓட்டு. நீங்கள் ஒரு முறை மை வச்சா 5 வருஷத்துக்கு வாழ்வா சாவலை, கஸ்டடி. நல்லதா கெட்டதா சகிச்சிக்கணும். ஆனால் சினிமான்றது 2 மணி நேரத்துக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஆடுறீங்களே தான். நாங்கள் ஆடாத ஆட்டமா? இந்த பக்கம் ரஜினி படம் போடும், அந்த பக்கம் கமல் போடும், அவன் பேனர் கிழிப்பான், இவங்க பேனர். நாங்கள்லாம் பார்க்காத அதெல்லாம் நாங்கள் பார்த்து வரலையா? அப்போ 2 பேருனா ரஜினி கமலாம் அடிச்சுக்கினே இருக்கிறாங்க, ஃபோனில் தொடர்பு கொண்டு தானே இருக்கிறாங்க. இப்போ அஜித் ரசிகர் எடுத்துக்குவோம். விஜய்க்கு அஜித் ஒரு காலத்தில் துணிவு படம் வர நேரத்தில் இந்த படத்தில் ஒரு இது இருந்தது. நான் சொல்கிறது புரியுதா? எங்கள் தலை வழி வராது, எங்கள் தளபதி வர. இப்போ நண்பர்கள் தானே போஸ்டர் ஓட்டுறீங்க, பேனரில் பாருங்கள். அஜித்தையும் சேர்த்து தான் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. எதனால்? ரசிகர் எப்போயுமே பிரிக்கிறது சில ஆள் தான். ஆனால் அவங்களுக்குள்ள ஒன்று, அது சில பேர் தானாக உருவாக்கிறாங்க. எங்கள் தலை தான் பெஸ்ட்டு, எங்கள் தளபதி தான் பெஸ்ட்டு. அது தவறு மனப்பசங்களே, அது தவறுறா. அவங்களாம் ஒன்றா இருக்கிறாங்கடா. சிவகார்த்திகேயன் அவங்க 2 பேத்துக்கு நடுவில் வர மாதிரி வராரு, எப்படி எடுத்து பார்க்குறீங்க? அவர் விஜய் டிவிலேருந்து வந்தவருங்க. அவர் இன்றைக்கி அவர் ஆங்கராக முன்னேறி வந்தவர். அவருக்கு இன்னும் நிறையா கற்றுக்கணும். பராக்சித்தி அவருக்கு வெற்றி கொடுக்குமா? இல்லை, அமரம் படம் கூட வெற்றி படம் தானே கொடுத்தாரு. அவரெல்லாம் இனிமேல் சூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போல்லாம் இப்போ சூஸ் பண்ணி தான் நடிக்கணுமே ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ அஜித்து கூட நிறைய சூஸ் பண்ணி தான் இன்னொரு படம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் அஜித்துன்னு சொன்னோன்னு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஜனவரி 23ஆம் மங்காத்தா வருது. இப்போ ஜனநாயகம் தள்ளி போகுது, திரும்பவும் அஜித் வெர்சஸ் விஜய் அப்படி வருது. இப்போது நிறைய ரீரிலீஸ் ஆகுது. இப்போ தளபதி கூட ரிலீஸ் ஆகுது, மணிரத்ன படம் தளபதி கூட ரிலீஸ் ஆகும். இதுமாதிரி ரீரிலீஸ் பண்ணலாம், வேறு வழி இல்லை.
பண்ணிக்கினே இருக்க வேண்டியதான். இண்டஸ்ட்ரி விட்டு போகிறாங்களா, எதுக்கு ரீலீஸாக பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை ரீலீஸ் வேணா அது ஏன் சும்மா பறந்த வீட்டில் கிடக்குது. தட்டி ஒரு மெருகேற்றி தட்டி மெருகேற்றி ரைட்ஸை வாங்கி தேட்டர் அக்ரிமெண்ட்டு ஒரு வாரம் போட்டு அக்ரிமெண்ட்டு தானேங்க எல்லாமே. இப்போ புரியுதா? இப்போ கமல் படம் கூட ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து போட்டு சிவப்பு ரோஜா ரிலீஸ் பண்ணலாமே, 16 வயதில் ரிலீஸ் பண்ணலாமே, ரஜினி வச்சு அதெல்லாம் வரலாம், ரிலீஸ் வரலாம். திருப்பி எங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வம். நாங்கள் அப்போ பார்த்தா எவனும் கை தட்டல. இப்போது சச்சின்னு ஒரு படம், அந்த படம் ஃபஸ்ட் நாள் காலியாக இருந்தது, அது செகண்ட் ரிலீஸ் பண்ணாங்க, கூட்டமாக இருக்குது. அதே குஷி அப்போ நான் பார்க்க ஒன்றும் இல்லை, ரசிகர் தொல்லையே இல்லை. இதெல்லாம் ரீலீஸ் இப்போ கூட்டம் எதுனா அவருடைய அந்த பூஸ்டர் வந்துச்சு. அது அரசியலும் சினிமாவும் சேர்ந்து வருது அவருக்கு. இப்போ அவர் பூவே உனக்காக போட ஃபுல்லாகும், புரியுதா சார்? பூவே உனக்காக ரிலீஸ் பண்ணி ரீலீஸு இந்த சொல்லாமலே அது இப்போ ஃபுல்லாகும். அன்றைக்கி யாரும் பார்க்கல அந்த படத்தை, சொல்லாமல் ஃபுல்லாகும். அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டார், அவர் அரசியலுக்குன்னு போயிட்டா அதையும் இதையும் எடுத்துக்கோங்க கையில், சினிமாவும் கையில் எடுத்துக்கோங்க. விஜய் ரசிகர் அரசியல் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வரும், அது தேதி நான் சொல்ல மாட்டேன். எப்போ வந்தா நல்லதுங்கிறீங்க? எப்படியும் வரும். எப்போ வந்தால் நல்லது? கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பெற்றுக்க முடியுமா? எப்போ வந்தால் நல்லது? கல்யாணம் பண்ண உடனே கொடுத்துக்கணுமா? வெயிட் பண்ணி தானே புள்ள பெற்றுக்க முடியும். ஆனால் பொண்ணானே வெயிட் பண்ணி பாருங்கள், சந்தோஷம் தானே. ஏன் அவசரப்படுறீங்க? அது என்னையா பொங்கல், சக்கரை பொங்கல் நீ எப்போ வேணா சாப்பிட்லாம்யா, பொங்கல்னா பொங்கல். ஆனால் அந்தந்த நாளில் சாப்பிடணுன்னு ஒன்று இருக்குது, அதுதானே நீ சொல்ல வர. அந்தந்த நாளில் அந்தந்த தேதியில் ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக தவறு. அதை விட்டுருங்க, அந்த உற்சாகத்தை விட்டுருங்க. இனிமேல் கடந்து தள்ளி வர தேதியை உற்சாகமாக எடுத்துங்க, உற்சாகமாக அதை எடுத்துங்க. அதில் தான் கிடைக்கிற பூஸ்ட்டு தனியாக தெரியும். இப்போ தெரியுது, தனியாக தெரியாது. காற்று லட்சின்னு போயிடும், 2 படமே காற்று லட்சின்னு போயிடும். நான் அடித்து சொல்கிறேன், ஏதோ ஒன்று இழந்தால் ஒன்று அடையணும், ஒன்று வெளியே வந்தால் இன்னொன்று வெயிட் பண்ணி தான் வரணும். ரெண்டுமே மோதணும் நினச்சா அது ரசிகர்களுடைய மனநிலை தான் பாதிப்பாகும். அடுத்தது ப்ரொடியூசருடைய மனநிலை பாதிப்பாகும். ஒரு 10 பேர் வேண்டாத விருப்பம் உள்ளே போயிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுவான், நீ எடுத்து போட்டுருவேன். இதில் ஒரு 10 பேர் போயிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பான். அதாவது ஒரு மனுஷன் நெகட்டிவும் பாசிட்டிவும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. பாசிட்டிவாக மாற்றினா படத்தை பாசிட்டிவாக மாற்றலாம், நெகட்டிவாக மாற்றணும்னு நினச்சா நெகட்டிவாக மாற்றலாம். எல்லாரும் அதுதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் நான் சொல்லிட்டேன்ல, புரியுதா சார்? அதாவது உண்மையை பேசுனா ஒன்றும் இல்லை. இந்த படம் ஏதோ எடுத்துக்கிறாங்க பார்க்குற மாதிரி அப்படி சொல்கிறது ஒன்று இருக்குது. சுத்தமாக பிடிக்கல, படம் வேஸ்ட்டு. ஆக நீங்கள் சொல்கிற வார்த்தை யாருக்கு தான் போய் பாதிப்பாகுது? ப்ரொடியூசருக்கு. விஜய்க்கு பாதிப்பு இல்லை, ப்ரொடியூசர் தான் பாதிப்பாகும். எல்லா படத்தும் சார், பராசக்தி படமாக எடுத்தாலும் டைரக்டர் இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர்னாலும் சரி, விஜயோட ப்ரொடியூசர் இருந்தாலும் சரி, இது சொன்னாவே அவங்க மனசு தான் போட்ட உழைப்பு வீணாக போகுதுன்னு நான் சொல்கிறேன். புரியுதா சொல்கிறது? இது என்னுடைய தாழ்மையான எல்லா ரசிகர்களும் சொல்கிறேன். ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்கள் எல்லா ரசிகர் மன்றத்திலேருந்து சிம்பு முதல் கொண்டு சிவகார்த்திகை ரசிகர் முதல் கொண்டு உங்கள் படம் பிடிச்சதுன்னா உங்களோட கருத்தை பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம் சொல்கிறதுக்கு என்னையா குறைஞ்சா போகிறேன்? உன் சொத்தாக போகுது இல்லை, உன் இமேஜினை ஸ்பாயில் ஆகிட போகுதா? ஏன்னா ப்ரொடியூசர் இன்னொன்று எடுக்கணும், அவன் இன்னொரு ஆளை வச்சு எடுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போனான். இல்லைன்னா ஒரு படத்தோட அவன் பேக்கா போயிடுவான், படம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. டைரக்டருக்கு அதே நிலைமை தான், டைரக்டருக்கு அதே மாதிரி தான் ஓரம் கட்டி உட்கார வச்சு. இவன் அவ்வளோ பெரிய ஆழத்து படம் இது மாதிரி ஆயிடுச்சு, பிளாக் பஸ்டரில் வரல, படம் நெகட்டிவாக போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அவன் மனநிலை ரொம்ப பாதிப்பு. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டே அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒர்க் பண்ணி வந்திருப்பான். இதுதான் என்னுடைய கோரிக்கை. நான் நடிகருக்கு சப்போர்ட் பண்ணுறது வேறு, படத்தில் ஸ்க்ரீன் பிளேயில். ஆனால் கஷ்டப்படுறது ஃபுல்லாக ப்ரொடியூசரும் டைரக்டர் தான்.